முண்டைகளும் மத்தளக்காரண்டியே போங்க. இல்ல இந்த ஊருக்கு நானே புதுசா வந்திருக்கேன். ஆமா நாங்களே மினி பஜாட பழச்சா விட்டுக்கிறாங்க. ஒரு குஞ்சான குஞ்சியும் காணுமே. குஞ்செல்லாம் இருக்குது. இரு கொலல. குஞ்செல்லாம் இருக்குது உங்களுக்கு. எத்தனை டைம் சொன்னா உங்களுக்கு மண்டையில ஏறி வருது. குஞ்செல்லாம் இருக்குது. அதான் பாரு குஞ்சிக்கிறது ஒரே குஞ்சு நெத்து குஞ்சு வந்துக்குது பாரு. ஆனா பாரு அவெல்லாம் கோயில் பூஜாரிக்கிட்டு போ. ஐயோ அவருதான் கங்காணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாராமே. என்ன போய் கங்காணம் கட்டிட்டு இருக்கிறாரு. நீ அசாம போய் அந்த சீலையை மட்டும் கொஞ்சம் கீழே இழுத்து போடி. கங்காணம் சட்டிவா ஊத்து போடுவாரு. என்ன இது பின்னாடி ஒண்ணு இல்ல போன் இல்ல ஏன் கொடலே. சரிமா அந்த லைட் கடையில கொஞ்சம் கமிதி கட்ட கூடாது. கண்ணே முழிக்க முடியல. தேவலோகத்தில் கூடினார் தேவர் சபை, பூலோகத்தில் கூடியதா அழகிய ராஜ புண்ணிய சபை. இந்த ராஜ சபை எதனால அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது? யாருக்கு தெரியும்? வர சொன்னாங்க, நானும் வந்துட்டேன். ஸ்ரீ ரேணுகவர்த்தினி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரு சிறுநாட்டி நிலநாட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட இன்று என்ன நாடகம்? நாடகமா? தூக்கடி ராணி அமர ராஜா. நான் யாரு? நீ தூக்கற ராணி, நான் அமர ராஜா. ஆமா ஆமா பண்ணி ஏமாந்துருந்தோம். இந்த பொண்ணால இந்த சிங்கார பொன் மேடையில இன்னைக்கு என்ன நாடகம் தெரியாது? சத்தியமே தெரியாதா? சத்தியமா தெரியாது. தவுசு நாடகம். தவுசு நாடகமா? ஆமா. மரத்தை காணோம். கம்பம் தானே? கம்பத்தை காணோம். உங்க செட்ல அர்ஜுன வேஷம் போடுறாளு. உள்ள வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வேஷம் போட்டுக்கிறாரு. ஆமா. கம்பம் தான் கம்மா இருக்கீங்க. ஏமா கம்பத்துல மேல ஏறுறீங்கன்னா என்ன சொல்லிட்டு ஏறுவீங்க? மேல அரகரான்னு சொல்லிட்டு ஏறுவோம். மேல போய் அரகரா சிவசிவான்னு சொல்லி அந்த கம்பியை பிடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? கரண்டோன் வருவாரு. அந்த கம்பத்தை இருப்பேன் நான் வராத. மேல ஏறி அந்த கம்பத்துல ஏறி மேல கம்பி பிடிச்சா கரட பகவான் வருவாரு. ஆனா நான் வைக்கிற கம்பத்துல ஏறினா கரட பகவான் வர மாட்டாரு. 108 தான் வரும். அதான் பாரு கம்பத்தால கேட்டேன். அதான் பாரு கவர்மெண்ட் நட்ட கம்பம், கரண்ட் கம்பம். ஏறி பிடிச்சிக்காங்க. ஏறி பிடிச்சிக்க புகை வந்துடும். நாளைக்கு காலையில் சொன்னமா 108 தான் வரும். இந்த நாடகம் உன்னுடைய சரித்திரம். சரித்திரத்தில் ஒரு பாகம் கூடிய கடைசி அத்தியாயம் பொன்னர் சங்கர் படுகளம். பொன்னர் சங்கர் படுகளம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நான் யார் வீட்டு பாப்பா. நீ அவுத்துட்டா அப்படியே படிச்சோ. கம்முனரே.
வீரத்தக்கால் என்னும் மாடு அடே வீரத்தக்கால் என்னும் மாடு நான் வீரத்தக்கால் என்னும் மாடு சரிடா கத்தியாலக்காரம்மா காரவள்ளியம்மா என்னது? அது எங்கடா அந்த பாட்டு படிச்சப்ப சொன்னானா? என் வாத்தியார் இருக்கிறாரு பாருங்க கொள்ளக்காரத வாத்தியார் என்ன பாடு அம்மா நீ எல்லாம் என்ன பாட்டு பாடுற கொள்ளக்கார மாதிரி பாட முடியாது கத்திரிக்காய் கொல்லியம்மா கார கொல்லியம்மா சிக்கிடி சிக்கிடி வேலை சிக்கிடி போக ஏய், வைக்க, நான் சொல்றேன். போடு. புத்தகம் இருக்கு. அம்மா இன்னொரு பாட்டு இருக்குது பொங்காடு கொட்டேச்ச கொடி புள்ள தெங்கேச்ச அண்ணா கரதானா ஓடுது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் பேசுறதுக்கு என்னடா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நீ எப்படின்னா சில பேருக்கு சிரிக்காம அப்படியே உட்காந்துட்டு பக்கமா ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்போனா நீங்க கோமலி வச்சுமே விடாம ஆடலாம் கூத்து ஆமா அம்மா அப்படி இருந்தாலும் அம்மா. என்னோட வீர என்னோட வீரா எங்கடா கை வைக்கிற நீ எங்க கை வச்ச நான் தோள் மேல கை வச்சேன் நானும் தோல் மேல கை வைக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஆளுக்காரன் அது ஏதோ பேசக்கூடாதுட்டாங்க நானும் வாயை கட்டி போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒயரை பிடிக்கிட்டு அதான் தூக்கி போச்சு என்ன பேர் தொங்கி போச்சு அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய பேர் யார் நான் கேக்குறேன் நீ ஏன் வைக்கிற உங்க ஆயா எழுத வை எங்க ஆயாலதெல்லாம் வைக்க முடியாது ஏன் அது டீசல் பையர் தொங்கி போச்சு பாட்டில் கேட்டா தான் தெரியும் அது உன்னோட வாஜ்மா அது ரெட்டு வயரையும் பிடிச்சி விட்டான் ஆமா, அது மட்டுமல்ல நமக்காக வேண்டி கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில இருந்து யூடியூப் சேனல் ஆமா அன்பு சகோதரர் செல்வன் அவர்கள் வந்திருக்கிறாங்க சேனல் பேருனா செல்வம் கிராமிய செல்வம் கிராமிய தெருக்கூத்து கலைஞர் என்ன கருப்பூருக்கு சேர்ந்த கருப்பூர் வெள்ளாளப்பட்டி ஆமா என்ன யூடியூப் சேனல் செல்வம் கிராமிய கலை தெருக்கூத்து கலை ஆமா தெருக்கூத்து கலை யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் சேர்ந்தவர் அவருமே நமக்காக வருகை சொல்லலாம் உன்னத பெயர் வீரத்தங்க என்று சொல்கிறாயே உன்னை பெற்ற தாய் தந்தைகள் யார் அப்படியா என்ன பெற்று தாய் தான் யார் தெரியுமா
என் தாய் பெயரோ பெரியாத்தா. என்ன வரீங்கன்னா பெரியவாத்தா பெரிய டேய் பெரியாத்தாப்பா. ஆத்தா. அம்மா பெரியாத்தா. அப்பா அப்படா காளி கவுண்டர். ஓ பெரிய காளி கவுண்டர். பெரிய காளி கவுண்டர்னு சொல்வார்கள். சரிம்மா. அப்படி இருந்தாலும் அம்மா எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருமா? அம்மா எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேரு சொல்லுங்கம்மா. சொன்னா ஜம்பளம் சொல்லலாம் சும்மா சொல்லுங்க. சும்மா விடுங்க. அப்படியா? சும்மா தான் போறேன். என்னம்மா என்ன சண்டைக்கு ஏன் உனக்கு கண்ணு தெரியல? இல்ல கண்ணு தெரியுதா இல்லையா? நீ கண்ணு தெரியாதான் போயிருக்கோம். பொட்டிக்காரருக்கு எதமா ஆகி போச்சு. அம்மா நம்மளை எழுந்து பொட்டி போட்டாமத்து அப்பா ஓய் நாங்க கூடி பிறந்தா கூட்டப்பால் உண்டோம். கூடி பிறந்தீங்க நீங்க தான் கூட்டு பால் உண்டீங்க. ஆமா. யாரு? சேர்ந்து பிறந்தோம். சேர்ந்த பால் உண்டோம். செல்வப்பால் உண்டீங்க. ஆமா. அப்படி பிறந்த எனக்கும் அண்ணன் 2 பேரு. யார் யாரு? நாங்க மொத்தம் 3 பேரு. 3 பேர். ஆமா. கே சண்டாளி. பெரிய காளி கவுண்டர், குள்ள காளி கவுண்டர். பேர பேரு கொள்ளகாளி நெட்டகாளி அப்படி இருவர் பெரிய காளி கவுண்டர் கொள்ளகாளி கவுண்டர். ஆமா. 2 பேரும் அப்படி இருந்தாலும் நாங்க எல்லா இடத்தை சேர்ந்தவங்க. என்னது? வேட்டுவ கவுண்டர். ஓ நீங்க கவுண்டர் மூட்டாரு. ஆமா. வேட்டுவ கவுண்டர் மூட்டாரு. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? நாங்க 60 வீட்டு பங்காளிங்க. உங்களுக்கு 60 வீடா? ஆமா. உங்க வீட்ல எல்லாம் இறங்கட்டும் போ. என்ன இல்லம்மா பங்காளி விட நிறைய இறங்கட்டும். அப்படி இருந்தாலும் 60 வீட்டு பங்காளிக்கும் அள்ளி செல்லமாக நானே ஒரே ஒரு பெண் மகளாக பிறந்து வளர்ந்து வருகிறேன். நீ பிறந்த ஏய், நான் பிறந்து நான் பிறந்து அன்னைக்கே நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கிறாங்க. அங்கிருந்தே நல்லா இருக்கிறாங்க. அப்படி 60 வீட்டு பங்காளிக்கு அள்ளி செல்லமாக இந்த வீரத்தங்கால் நான் ஒட்டி வரிசையாகவே இருக்கிறேன். ஆமா ஆமா. பொட்டிக்காரன் அப்படி இருந்தாலும் பொட்டிக்காரனாட்டம் பண்ணக்கூடாது. பொட்டிக்காரனுக்கு நான் நேற்று கல்யாணம் நடக்கணும், இன்னைக்கு அவங்க மாமியை கேட்டு போயிட்டான். அவனே அப்படி என்ன பண்றது? ஆமா அவன் ராசி அப்படி அப்படி இருந்தாலும் அம்மம்மா இது எதற்காக நான் வந்தேன் தெரியுமா? கூத்தாடுறதுக்கு. எதுக்கு வந்தீங்க? இப்படி நாய் பேசுறதுக்கு. பொட்டிக்காரரா இந்த குழல்கார ஊனா எப்படிதான் கண்டல நாயை விட்டு நாய் அடிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா. நாயை விட்டு கிளியர் வரைக்கும் பேசுவேன். இவங்களாம் நாய் மாதிரி போய் சும்மா சொல்லிட்டு கூடாது. ஜோட அப்படியே சாச்சி விட்டுரு. முதல்ல குழல்காரன் பேசுவேன். குழல்காரன் பழைய விளக்கு மாதிரி எடுத்து பிடிக்கணும். அப்பதான் சரி வரும். வேணாம். அப்படி இருந்தாலும் சரி. அம்மாமா எதற்காக வந்தேன் தெரியுமா? என் அண்ணனை பார்க்க வேண்டும். எதற்காக? அம்மா அழகாக அள்ளி செல்லமாக ஒரு பன்றி குட்டி நான் வளர்த்தேன். எப்படி? பன்னி? ஆமா. 60 அடி அகலம் 70 அடி நீளம் கொண்ட பன்றியாகப்பட்டது நேற்றைய தினத்தில் என்ன செய்தார்கள்? அந்த வெள்ளாள கவுண்ட மூடு என்ன செஞ்சாங்க? என்ன பண்ணாங்க? பெரிய அதாவது
போக வரீங்களா? அப்படி இருந்தாலும் என்ன செய்தார்கள் அந்த சண்டாளம் அதான் பண்ணிவிட்டு தெரியுமா? அண்ணா! ஐயா! நான் என்ன நினைச்சேன்? ஐயோ, நான் சொல்ல நம்பேன். பாசத்தோடு அழகாக ஒரு பன்றிக்குட்டியை ஆசை அன்போடு வளர்த்து வந்து பன்னிக்குட்டியா உண்மைதான். பன்றிக்குட்டியாகப்பட்டது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? அதாவது 60 அடி அகலம், 60 அடி அகலம் கொண்டது, 70 அடி நீட்டம் கொண்ட என்பது அழகான ஒரு பன்றிக்குட்டி. நேற்றைய தினத்திலே அதாவது மதுக்கரையிலே விளையாடு கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கவட்டவராகப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைய பன்றி குட்டியாகப்பட்டதை கொன்று விட்டார்கள். தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்லம்மா, தெரிஞ்சா கூட ஒரு 2 கிலோ கறி வேணும் இருப்பேன். அழகா வளர்த்து பண்ணி விட்டு கொண்டு விட்டாங்களே, நல்லா கொளுத்து பண்ணி எவரம் இருக்கும். அப்படி அந்த பன்றிக்குட்டியை அந்த கவுண்டமார்கள் கொன்று விட்டார்கள். அதனால என்னோட அண்ணாபாருக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாது. அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயத்தை என் அண்ணன்பார்கிட்ட சொல்ல வேண்டும். அதனால என் அண்ணன் அந்தபுரத்தில் இருக்கிறாங்க, நான் போய் பார்க்க வேண்டும். சரிட்டுமா? சுடலக்காளி என்னது குள்ளக்காளி கவுண்டர் தர்பார் செய்யும்